கண்ணு மூட அசைக்க கூடாது கையே. அழுத்துச்சு கை அழுத்து இப்படி அழுத்து. இதெல்லாம் அழுதா என்ன இன்னும் வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது எவ்வளோ புரியல. இதுக்கு மேல இருக்க ஒரு பல்லு அது டேமேஜ் ஆகும் போல. ஓகேவா காயத்ரி? அப்படியே மூச்சு இழுத்து இழுத்து கொஞ்சம் கூட. காய் ஃபேமிலி, நாங்கள் உங்கள் கவிகாயு. ஆக்சுவலாக எனக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறது தமிழ் பார்த்து எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்குது. அந்த 3 நாளுக்குள்ளே இப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். டைம் பார்த்தீங்களா என்ன ஆகுதுன்னு? என்னடி 1:35 ஆகுது. இந்த நேரத்தில் ஒரு பேய் இங்கே என்ன பண்ணிக்குதுன்னு பார்க்குறீங்களா? பாருங்க கைஸ், தெரியுதா என்ன பண்ணுதுன்னு? ஒரு பேய் ஆவி பிடிச்சினுது. என்னம்மா பிடிக்கிற? இப்படி படுத்துது அப்படி படுத்துது, முடியல ஒன்றும் குழந்தைக்கு. ஆவி பிடிச்சினுக்குது உள்ள. ஓகே பார்க்கலாம். மணி 2 மணி ஆக போகுது. சுத்தமாக முடியல. வீட்டை எப்படி பண்ணி வச்சுருக்கான் இவன் வேற. ஐயோ கடவுளே. பைலிமா நீ ஏந்துக்க வேண்டி உன்னை யாரையும் வேண்டாண்ணா. பைலிமா பைலி பட்டோ பைலிமா பைலிமா என்னம்மா தூங்கலையா நீ? தூங்கலையா பைலி? ஏன் பைலி இப்படி பண்ணுற? போய் தூங்க பைலி. எங்க வந்துருக்க? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு? என்ன ஸ்கேன்? குழந்தை பிறக்க போகுது எங்களுக்கு. கேட்டவங்களுக்கு எல்லாரும் குட் நியூஸ். ரெடி ஏ காயத்ரி? வந்துட்டோம். ஏன் காயத்ரி உண்மை தானே? காசு நிறைய இருக்குது. என்ன காயத்ரி மேரேஜுக்கு ரெடி ஆகும்னு பார்த்தா இப்படி ஊசி கையுமா சுற்றிக்கிற? சரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். நிஜமாக தாண்டி லைட்டாக அப்படி தாண்டி இருக்கும். மாதம் மாதம் இந்த மாதிரி தான் காயத்ரி ஆயிடுச்சு. அன்றைக்கி அந்த பின்னு ஆயிட்டு அப்படியே என் கையை எடுத்துச்சு. நரம்பு நல்லா தெரியுதாக்கா உங்களுக்கு? கண்ணு முடிக்க காய், கண்ணு முடிக்க, கண்ணு முடிக்க, கண்ணு மூடி, கண்ணு தட்டு, கண்ணு மூடு. அசைக்கக்கூடாது கையை, அசைக்கக்கூடாது காயத்ரி. கையை இழுக்கிற, கையை ஊசி போடும்போது பைத்தியம். நல்ல வேலை அந்த அக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததெல்லாம் பிடிச்சிட்டாங்க. நான் அக்காவே கிடையாது. அக்கா கிடையாது, சரி தங்கச்சி. ஏறு ஏறு ஏறு, கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். இப்போ தெரிதா மாதம் மாதம் எனக்கு எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு? அழுத்தி பிடிச்சிருக்கா, அழுத்தி இப்படி அழுத்தி இப்படி. இதுக்கெல்லாம் அழுதா என்ன இன்னும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு போய். சரி விடு விடு விடு, டென்ஷன் ஆகுது.
கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா அது என்னது அவங்க எடுத்துட்டு இவங்க நேமு அவங்க ஏஜ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. குட், தேங்க்யூ. சரி போய் நின்று காய்த்தோம். வர வர கூடிக்கொண்டே போகுது. 36 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கம்ப்ளீட்டட். ரெண்டாவது என்ன டெஸ்ட் இருக்குது கட்டு? சிடி ஸ்கேன். சிடி ஸ்கேன் அதை கட்டு ஷீட்டை. எக்ஸ்ரே யூஎஸ்ஜிக்கு அனுப்புகிறாங்களா கைத்திரி? வந்து வெற்றிகரமாக ஒரு டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு போயின்னு இருக்கோம். என்னன்றதுலாம் பார்க்கலாம். நான் இப்போ என்னோடய இன்ஸ்பயராக குட்டியை தான் எடுத்துக்கிறேன். அவங்க இப்படியே வச்சு பேசி பேசி எதை பண்ணுறாங்க கைத்திரி. அல்ட்ராசவுண்டுக்கு இதுவும் எடுக்க சொல்லுவாங்க கைத்திரி. இந்த சிடி ஸ்கேனு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கணுமா? அப்படிலாம் இல்லை, அதில் ரூல்ஸில் எழுதியிருப்பாங்க. சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க 3-4 hours ஃபாஸ்டிங். சரி இரு சொல்லுவாங்க. யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து நம்மளுடைய யூரினரி பிளாடரா பேர், அதெல்லாம் ஃபுல்லாக இருக்கணுமா. தண்ணி குடிச்சிட்டு தான் இது எடுக்கணுமா. ஓகேவா? இது எதுக்கு ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா 1635 ரூபா வாங்கிக்கின்னு அசால்ட்டாக வச்சு சின்ன பக்கில் விளையாடிங்கிறியா நீ? இதை வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு செஸ்ட்டில் எடுப்பாங்களாம். நம்மளுடைய பெல்ட்டு, ஜுவல்ஸு, வாட்ச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம கீழே போட்டியா? எழுந்து மொல்லமாக பாரு. 3000 4000 916 இருந்தது. பொறுமையாக பாரு. நாளே எல்லாத்தையும் தொலைச்சி வாயில் போட்டுக்கிட்டே இருக்காது. கட்டு பத்திரமா அந்த பேக்கில் போடு. கொடுல நான் வாங்கில விடு. இல்லடி நான் அதெல்லாம் பத்திரமா கூட நீ கொடு. A few minutes later. மண்டோட எடுத்தாங்க. மண்டோட எடுத்துட்டு நான் கேட்டேன் இது எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு சைனஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக எடுக்கிறோம், சைனஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இடம் அப்புறம் இங்கே அப்புறம் இந்த இடத்துல வந்து நீர் போட்டுருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்காக எடுத்தாங்க. ரிசல்ட் வந்தாலே போதுங்க. சைனஸ் இருந்தது எல்லாருக்கும் நார்மலா இருக்கிறதா, எல்லாருக்குமே அது இருக்குமா, எல்லாருக்குமே அது ஒரு பார்ட்டாம். எனக்கு அதுல எதுனா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான்னு பார்க்கணுமா. புரியல. கொண்டாத மாதிரி யாரும் பேசுறாங்க. நான் முடிஞ்சாமாலாம் முடிஞ்சா போலாமா? இல்ல இருக்கு. என்னடி கீழே எல்லாம் டிக் பண்ண? ஓ அந்த சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே இருக்கா? அவங்கள்ட்ட கேளாத. இப்ப மேல இருக்க ஒரு பல்லு அது டேமேஜ் ஆகும் போல. என்னடி எல்லாம் ஒரே காமனையா இருக்கு. A few minutes later. ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருந்தேன். எனக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு பிளாக் கலர் ஜெல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் ஜெல்லி பிஸ்தா வெண்ணிலா. யாரோ எவ்வளோ பிஸ்தா வெண்ணிலா பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ட்ரீட் வச்சிருக்காரு. விருந்து வச்சாரு சப்ஸ்கிரைபருக்கு. அதான் ட்ரீட். இவங்களும் வச்சாங்களே, அது பேர் என்னது, அம்மா பொண்ணு, அவங்களும் 1M அடிச்சதுக்கு அவங்களும் விருந்து வச்சாங்க. மோனி மில்க் ஷேக். நீ எங்க உன்னோடது காணோம்? குடிச்சிட்டியா? அதை என்ன சொல்லியிருந்த? வாட்டர் மெலன் இல்லை, இன்னொன்று ஏதோ சொல்லியிருந்தியே. மஸ்டி மிலானா? அப்படின்னா அதுக்கே அவன் பண்ணி சூத்து மாதிரி போகுது வாய். A few minutes later. ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஓகே
ஓகேப்பா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. கவியோட பர்த்டே வந்து 10/5 கவியோட பர்த்டே. ஸோ கவி பர்த்டேக்கு மறுநாள் எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல. ஸோ அப்போ போயிட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் வந்து இது பண்ணியிருந்தேன், எனக்கு செக்கப் பண்ணியிருந்தேன். என்னால் ப்ரீத் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரீத்திங்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து இது எல்லாமே எழுதி கொடுத்துருந்தாங்க. அகைன் வந்து இதை முடிச்சுட்டு இதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, அதை நான் போட்டேன். அப்படி இருந்துமே எனக்கு இது செட் ஆகலை. திரும்ப மறுபடியும் வந்து நான் 5/6 மறுபடியும் நான் போயிருந்தேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, நமக்கு 6ஆம் தேதி 6/6 அன்றைக்கி தான் நமக்கு அந்த ஒரு திருநம்பியால் ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு முந்தின நாள் 6/6 அந்த ப்ராப்ளம் ஆச்சு. எனக்கு 5/6 நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அன்றைக்கி எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல. ஸோ அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எனக்கு இவ்வளோ செக்கப் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் எடுத்தேன். அதை தான் நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் போய் ஸ்கேன்லாம் எடுத்து எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து ஸோ இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு 18/8க்கு நான் இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். எனக்கு இவ்வளவும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே இருக்குது, ரொம்ப லோவாக தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீத் விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருந்தேன். எல்லாமே எடுத்தேன். எனக்கு வந்து செஸ்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லையா. நான் வந்து ஸ்கேன் பின் பண்ணுறேன் பாருங்கள். அது செஸ்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லையா, அதெல்லாம் நல்லா இருக்கான். ஆனால் எனக்கு அந்த ப்ரீத் விடுறது தான் எனக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அது எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது பேர் என்னது, இந்த மூக்கு தண்டுவடம் வந்து இங்கே எனக்கு ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஒரு 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 மார்க் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ நடந்தது. அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த வீடியோ நான் பின் பண்ணுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அதுதான் ரீசன். உங்களோட மூக்கு தண்டுவடம் கோணையாக இருக்குது. இப்போ தெரியாது. அவங்க அதை தான் சொல்கிறாங்க, கரெக்டாக இந்த இடம் தான் உங்களுக்கு மூக்கு தண்டோடம் வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. கேட்டால் இந்த இடம் தான் அந்த மூக்கு தண்டு, அது நேராக இருக்கணுமா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நேராக இருக்கணுமா, அது எனக்கு வளைஞ்சிருக்கு. வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்களா. அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஒரு பாட்டில் கொக்கோகோலா பாட்டிலோ பெப்சி பாட்டில் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த ஒரு பாட்டில் ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. அதால் தூக்கி போட்டு இங்கே அடிப்படும் போது இந்த மூக்கு தண்டுவடம் வளைஞ்சிருச்சு அப்படின்ட்டு தான் நான் பனிமலர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப அப்போவே ப்ரீத் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன். தண்டுவடம் வளைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. மாத்திரை கொடுத்துருந்தாங்க, சரியாயிடும் அப்படின்னாங்க. நான் அந்த மாத்திரையை ரெகுலராக எடுக்கலை. ஒரு 1 இயருக்கு முன்னாடி அந்த மாத்திரையை நான் ரெகுலராக எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஸோ என்னோடய தப்பு தான் அது. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த மூக்கு தண்டுவடம் வந்து வளைஞ்சது இன்னும் நல்லா பெண்டானதுனால என்னால் ப்ரீத் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சைடு ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் பின் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து என்னோடய எக்ஸ்ரே, என்னோடய ஃபேஸோட எக்ஸ்ரே. இந்த இடம் இங்கே, இந்த 2 இடம் இங்கே, இது எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அது இருக்கான், ஃபேஸ் ஃபுல்லாக அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கான். ஸோ அதனால் என்னால் ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. மூக்கால் ப்ரீத் பண்ண முடியலன்னு வாயால் தான் இழுத்து ப்ரீத் பண்ணுறேன். அந்த மாதிரி ப்ரீத் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னாங்க. அப்புறம் ஹீமோக்ளோபின் அது இதுன்னு எல்லாமே கம்மியாக இருக்குது, எதுவுமே கொஞ்சம் ஒழுங்காக இல்லை, பிபியுமே கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா, இன்னும் 3 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. இன்னும் 3 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. அதுக்குள்ளே சுத்தமாக முடியல எனக்கு. அதனால தான் நான் சரியாக லைவ் இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் லைவும் வந்திருக்க மாட்டோம், ஒரு வீடியோஸும் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டோம். பிகாஸ் அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு சுத்தமாக முடியல. வேறு எதனா ஜுரம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். எனக்கு எவ்வளோ வேர்த்து ஊற்றுது பார்த்தீங்களா, முடியல, பயங்கரமாக வேர்த்துலாம் ஊற்றுது. ஸோ ரொம்ப உடம்பு முடியலங்கிற காரணத்தினால தான் அதை எந்த ஒரு வீடியோவும் லைவும் வர முடியாமல் போச்சு. என்னென்னா 3 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. ஸோ அதுக்குள்ளேயாவது எனக்கு கொஞ்சமாவது அந்த ப்ரீத் கிடைக்கணும். மாத்திரை மருந்து அதுக்கப்புறம் நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து ரெகுலராக நான் போடணும். ஏன்னா கவி போய்ட்டு அவங்கக்கிட்ட டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னென்னா அந்த மாதிரி எந்த மாத்திரையும் போட மாட்றா, எதுவுமே பண்ண மாட்றா, இங்கேருந்து வாங்கிட்டு போதோட சரி, எதுவும் பண்ண மாட்றா அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு பர்பிள் கலர் ஒரு பாக்ஸ் தருது பார்த்தீங்களா, அந்த நக்கோடா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்.
அந்த பாக்ஸ் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக மெடிசன்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் என்னென்னா வாங்கிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு அப்படியே பாதுகாத்து வைக்கிறேனே தவிர அதை நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்து மேம், நாங்கள் ரெகுலராக பார்க்குற அதே டாக்டர் கவிக்கும் அவங்க தான் பார்க்குறாங்க, எனக்கும் அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க பயங்கரமாக திட்டி, இந்த டைமாவது நீங்கள் ஒழுங்காக மாத்திரை போடணும் அப்படின்னாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த டைம் கவியை ஸ்கிப் பண்ணாலும் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னால் நமக்கு இதுவே அந்த ப்ரீத்து தான், அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது நைட்லாம் தூங்க முடியாமல் மிட் நைட்லலாம் எழுந்தெல்லாம் நான் ஆவி பிடிச்சிருக்கேன். வீடியோ கூட கவி எடுத்திருந்தாங்க பார்த்தீங்க. அந்த மாதிரிலாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் சரியாகணும் அந்த நம்பிக்கை எனக்குமே இருக்குது. நான் வந்து உடஞ்செல்லாம் போகல, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இந்த வீடியோவை நான் எடுக்கலை. ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறேன். இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. அந்த 3 நாளுக்குள்ளே நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசையாக இருக்குது. என்னால் முடியலன்னா கூட கண்டிப்பாக நான் ரெக்கவர் ஆகிடு திரும்ப வந்து நான் மறுபடியும் அந்த ப்ரீத்தோடு சூப்பராக பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தங்கங்களா. கவி ஏன் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு தோணியிருக்கும். பிகாஸ் கவி பக்கத்தில் இல்லாததுக்கான ஒரே ரீசன் என் மேலே கோவம். ஏன்னா அன்றைக்கே நான் அந்த மாத்திரையை ஒழுங்காக போட்டிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமாக கொண்டுட்டு வந்திருக்காது. அது இல்லாமல் வாங்குகிற மாத்திரைலாம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்கேனுக்கு இதுக்கெல்லாம் மட்டுமே 9.5 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தது. மெடிசன்ஸ்க்கு இதுக்குன்னு எல்லாமே வந்து கரெக்டாக 7 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தது. 6.8 என்னவோ சம்திங் அந்த இது வந்தது. ஸோ அதனால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நான் உன்னை பண்ணுறேன், ஆனால் நீ வந்து எதுவுமே பண்ண மாட்டேறியே அப்படிங்கிறது என் மேலே உங்களுக்கு கோவம். இப்போ நான் வேதி பிடிக்கணும். வேதி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எப்படி வேர்த்து ஊற்றிருக்கு பாருங்கள். ஸோ எனக்கு வேதி பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க கீழே எனக்கு அந்த இது வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நான் அப்படி வைக்கிறேன், அது பேர் நெபுலைசரா, அது அந்த வேதி பிடிக்கிறதுக்கு இதெல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் நான் இந்த ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் ஏன் அப்படின்னா நான் லைவில் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதை வந்து நிறைய பேர் லைவில் நோட் பண்ணி என்னாச்சு, ஏன்க்கா ப்ரீத் பண்ண முடியல, என்னக்காச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் மூச்சு இழுத்து வாங்குது, சரியாக இது பண்ண முடியல, எதனால் ஏங்கிற கேள்வி வந்தது. ஸோ அந்த ஒரு கேள்விக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை தான் ரீசன். இந்த ரீசனால் தான் என்னால் ப்ரீத் பண்ண சிரமமாக இருக்குது. அதை தான் நீங்கள் லைவ்லேயுமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். நான் ரெகுலராக மறக்காமல் இந்த டேப்லெட் எல்லாத்தையும் எடுத்து சீக்கிரம் வந்து எல்லாமே சரியாயிடும் தங்கங்களா. ஓகே, இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க. ஜிகே மெமரி யூடியூப் சேனலில் பத்திரிக்கை ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் போயிட்டு ஜிகே மெமரி யூடியூப் சேனலில் பத்திரிக்கையை ரிவீல் பண்ணதை போயிட்டு பாருங்கள் தங்கங்களா. ஓகே காய்ஸ், காய் மெமரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மெமரிஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள்.